நீ போய் தெருவில் டெய்லி அந்த நாய்க்கு சோறு வைக்கிறதுனால தான் அது இங்கேயே சுற்றினு எங்கள் பிள்ளைங்களை கடிக்குதுன்றாங்க. கரெக்டாக இல்லையா? அது கரெக்டாக. இங்கே உணவு கடைக்கெல்லாம் போகுமா? அது நிறைய தேடி வண்டியில் போய் வைக்கிறாங்கப்பா. 2 வீலர் எடுத்துக்கிட்டு போய் ஒவ்வொரு தெருவில் இருக்க நாய்க்கு ஜுஜு இல்லை, இதை இப்படி பண்ணிட்டு போயிடலாமே. ஒரு இடத்த பிடிச்சி அந்த நாய்களை அங்கே பாதுகாத்து அங்கே போய் சாப்பாடு வைக்கலாம். இந்த ஜீவகாருண்ய குரூப் இருக்குது, பெரிய குரூப்பு. அவங்களுக்கு மனுஷங்கெல்லாம் முக்கியம் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய அறிவு ஜீவி. நாய் கடிப்பதை பெரிதுபடுத்தக்கூடாது. நாய்களை கொல்வதற்கு அவங்களுக்கு வாக்களித்தோம். நாய்களை பாதுகாக்கிறது தானே அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். அவங்க சொல்றது கரெக்டு தானே? கரெக்டு தான். துபாயில் வீடு வச்சிருக்கேன். இல்லை நாயும் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போய் துபாயில் வளர்த்துனது. உன்னை யார் வேணான்றது. இன்னொன்று இவ்வளோ பேசுறிய, துபாயில் பண்ணுவியா அந்த வேலையை? துபாயில் நாய் சுற்றுமா? அங்கேயே சுற்றுச்சுன்னா பண்ணுவியாத? படஞ்சாட்சி இல்லைன்னா வீட்டில் உட்காந்து ஏதாவது ரீல்ஸ் போடு. ரோட்டில் வந்து நாய்க்குட்டி தூக்கின்னு போஸ்ட் கொடுத்துக்கின்னு. இப்படி நாய்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறீங்களே, நாய்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க யாராவது இருக்கீங்களா கேட்குறாங்க. இருப்பா, நீ தான் இருக்கிற இல்லைப்பா. 2 வீடை வாங்கி இல்லை 2 கிரவுண்டை வாங்கி வேலி கீழி போட்டு உள்ளே வச்சு எல்லா நாய்க்கும் சோறு போடுப்பா. உன்னை யாராவது தடுக்கிறாங்களா? தப்புன்னு சொல்கிறாங்களா? நீ பண்ணக்கூடாது, அங்கே கூட நீ நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா?